நம்ம சேனலில் முட்டை, பால், சர்க்கரை 3 பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் நீங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப செய்வீங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும் இல்லையா முட்டை, அதுதான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டுக்கே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இப்போது 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சர்க்கரை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லமோ 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துடலாங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராதுங்க. இதை இப்போது ஒரு நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக கிடச்சிருச்சு. இந்த முட்டை, சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. அதாவது 250 மில்லி எடுத்து நல்லா காய்ச்சி வெதுப்பாக வச்சுக்கோங்க. இப்போது இதில் இந்த முட்டை, சர்க்கரை, ஏலக்காயெலாம் அடித்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா பீட்டர் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா ஃப்ளஃபியாக அடித்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணுங்க. அப்போ தான் ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு நெய்யை எல்லா பக்கமுமே படுற மாதிரி தடவி விட்டுலாங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்வீட் ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால், முட்டை, சர்க்கரை அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். இதில் இப்போ ஒரு மூடி போட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு இட்லி பானையில் கூட செய்யலாங்க. நான் இன்றைக்கி கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட்டை தலைகீழ போட்டு நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேங்க. இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை கலவையை வச்சிடலாம். இப்போ இதை லோ டு மீடியம் ஹீட்டில் 30லேருந்து 35 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 35 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு அது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. அவ்வளோதாங்க, அது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமா தான் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணணும். முன்னாடியே ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தலைகீழாக எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை கூலிங்காக சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது மேலே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு பொடிச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிஸ்தா பிடிக்கும்னா பிஸ்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் நல்லா மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.